ஹீரோவோட கல்யாணம் நின்னதுனால அவன் மனசு கஷ்டப்பட்டு ஊர விட்டே போயிடுறான். இந்த சாபத்தால ஊர்ல இருக்க ஒரு பெரிய வீட்டு கல்யாணத்துல சாவு விழுந்து அந்த கல்யாணம் நின்னுருது. சாவு வீட்டுல ஹீரோவோட தாய்மாமா ஊருக்குள்ள சரக்கு எடுத்துட்டு வந்த விஷயத்த பெருமையா சொல்லிக்கிட்டு இருக்காரு. இதை கேட்ட மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க தாய்மாமாவோட பொண்ணு கல்யாணத்தை நிறுத்திடுறாங்க. இந்த தடவை ஹீரோ ஊருக்கு வராமலே அவனுக்கு ஒரு பொண்ணை பார்த்து அவங்க அம்மா ஃபிக்ஸ் பண்றாங்க. அந்த ஊர்ல இருக்க டெய்லர் கடைக்காரன் அவங்க தாய்மாமா பையனுக்கு ஹெல்ப் பண்றன்ற பேர்ல அந்த பொண்ணை இவன் கல்யாணம் பண்ணி ஹீரோவோட கல்யாணத்தை நிறுத்தி விட்டுறான். மூணாவது தடவையாவும் அவனுக்கு ஒரு பொண்ணை பாக்குறாங்க. ஹீரோ வெறுத்து போய் எனக்கு கல்யாணமே வேணாண்டான்னு ஊரை விட்டு கிளம்புற டைம்ல அவனோட தாய்மாமா பொண்ணு இவனுக்காகவே வெயிட் பண்ணிட்டு இருக்கிறது அவனுக்கு தெரிய வருது. இவனோட கல்யாணத்தையும் தாய்மாமா பொண்ணு கல்யாணத்தையும் அவங்க அம்மாவும் அவங்க தாய்மாவும் ஒரே நாளில் தான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்கன்னு ஹீரோக்கு தெரிய வருது. அதுவும் இல்லாமல் தாய்மாமா பையன் அந்த பொண்ணை ஒன் சைடாக லவ் பண்ணுறான்றதையும் உனக்கு தெரிய வருது. அதனால ரெண்டு கல்யாணத்தையும் நிறுத்தணும்னு சொல்லி ஹீரோ பிளான் பண்ணி தான் ஃப்ரெண்ட்ஸோட போய் மாப்பிள்ளைய வர வழியிலேயே நிறுத்தி நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்லி கூட்டு போறானுங்க. போற வழியிலேயே ஹீரோவும் தாய்மாமா பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. போன இடத்துல தாய்மாமா பையனுக்கு மாப்பிள்ளைக்காரன் அந்த பொண்ணை சேர்த்து வைப்பான்னு பார்த்தா கழுத்துல இருக்க நகையை பார்த்துட்டு இவனே அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறான். ஹீரோவும் சின்ன வயசுல தாய்மாமா பையன் இவனை பிட்டு சீடி மாட்டி விட்டு அடி வாங்க வச்சதுக்கு தான் டைம்னு அவனை ரிவெஞ்ச் எடுத்துடுறான்.